ஹாய் காய்ஸ்! இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பண்ணி காட்ட போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான முருங்கைக்காய், அதுக்கப்புறம் முட்டை. இது 2யுமே சேர்த்து ஒரு சூப்பரான ஒரு கறி தான் நம்ம இன்னைக்கு பண்ணி காட்ட போறோம். உண்மையிலேயே பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த கறி பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். இப்போ எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாமா? இது வீட்டு காய் தான். வீட்லயே நம்ம பறிச்ச காய் தான் இது. ஃப்ரெஷ்ஷான காய். நல்ல டேஸ்ட்டா இருக்கும். நம்ம உடனே பிச்சு உடனே சமைக்கும்போது. இதுக்கு நான் ஒரு 3 காய் எடுத்திருந்தேன். 3 காயை நம்ம சீவி எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தேங்காய் பார்த்தீங்கன்னா இந்த கறிக்கு நம்ம ஒரு சின்ன காயில ஒரு பாதி போதும், முழுசெல்லாம் தேவையில்லை, ஒரு பாதி காய் போதும். அதை நம்ம திருவி நல்லா புளிஞ்சு எடுத்துக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சட்டியில நம்ம எண்ணெய் ஊற்றி வெங்காயம், பூண்டு, அதுக்கப்புறமா கருவேப்பிலை, கடுகு கொஞ்சம் எடுத்து நம்ம தாளிச்சிடலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற முருங்கைக்காயை அதுக்குள்ளே சேர்த்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து அதுக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கறித்தூளையும் நம்ம அதுக்குள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி. இது காய் அவியறதுக்காக நான் இந்த தண்ணியை யூஸ் பண்ணுறேன். அதுக்கு நம்ம அந்த காய்க்கு தக்கன மாதிரியே நம்ம தண்ணியை சேர்த்துக்கொள்ளலாம். அப்படியே நம்ம காய் அவியும் வரைக்கும் நம்ம மூடி விட்டுறலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் 4 முட்டை எடுத்திருந்தேன். அந்த 4 முட்டையுமே அழகா தோல் நீக்கி எடுத்துடலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த 4 முட்டையுமே இப்படி இந்த மாதிரி ஒரு கீறல் போட்டுடலாம் முட்டையில். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் கறி நல்லா வற்றி காயுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா வெந்துட்டு, இந்த டைமில் நம்ம புளிஞ்சு வச்சிருக்கிற தேங்காய் பாலை சேர்த்துக்கொள்ளலாம். ஒரு 2 நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டுட்டு உரிச்சு வச்சிருக்கோம் இல்லையா முட்டை, அதை நம்ம இதுக்குள்ளே சேர்த்துக்கொள்ளலாம். இது அவ்வளோதாங்க. இதுக்கப்புறமா நம்ம ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறமா இறக்கிடலாம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.